அருமையானவர்களை இதுவரை நேரமும் நாங்கள் ஜீவ மன்னா ஜீவ வார்த்தை வாக்கு தத்துவங்களுக்கூடாக ஊழியர்கள் வழி நடத்தினார்கள். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். இந்த வேளையிலும் எங்களுடன் ஊழியர் சௌரி ஜான்சி ஆண்டன் அவர்கள் இணைந்திருக்கிறார் லண்டன் யூகேயிலிருந்து. அவரை வரவேற்போம். பிரைசலோடமா ஆமீன். இணைந்திருக்க உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களை குடும்பத்தாரை ஒப்புவித்துக் கொண்டு புறப்பட போகிற துதி ஆராதனைகள், ஜபங்கள், பாடல்கள், சாட்சிகள், வேத வாசிப்புகள், வேத வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் தாமே நுகர்ந்து பார்த்து ஆசீர்வதித்து உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரை ஒப்புவித்துக் கொண்டு இந்த வேலையிலும் கூட ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களாமா. காட் பிளஸ் யூ. ஆமேன். 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 வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலும் நாங்கள் வழக்கம் போல தேவனை ஆராதிப்பதற்காக தன்னுடைய பாதத்திற்கு வந்திருக்கிறோம். தேவனை ஆராதிக்க போகிறோம். அவர் செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் நன்றி பலிகளையும் துதி பலிகளையும் ஏறெடுக்க முன்பதாக 34வது சங்கீதத்தில் உள்ள 1ஆம் வசனத்தை நாங்கள் பார்த்து ஆராதனைக்கூடாக கடந்து செல்ல போகிறோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். நம் தேவனாகிய ஆண்டவரை நாங்கள் ஸ்தோத்தரித்து அவருடைய பரிசுத்த நாமத்தை புகழ்ந்து பாடும்போது, அவருடைய நாமத்தை உயர்த்தும் போதும் தேவன் எமக்கு செவி கொடுக்கும் தேவனாக இருக்கிறார். அவருடைய அளவில்லாத கிருபை எங்களை அவருடைய பாதத்தில் வந்து நாங்கள் நிற்கும் போது எங்களை மூடிக்கொள்கிறது. எங்களின் எல்லா விதமான பயத்திற்கும் நாங்கள் நீக்கலாக்கப்படுகிறோம். நாம் அவரை நோக்கி எங்கள் இரு கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவரை ஆராதிக்கும் போது எங்கள் முகங்களை அவர் பிரகாசம் அடைய செய்யும் தேவனாகவும், சத்ருவின் எண்ணங்கள் திட்டங்கள் யாவையும் விலக்கி இடு கண்களுக்கெல்லாம் எங்களை நீக்கலாக்கி காத்துக்கொள்ளும் தேவனாகவும் இருக்கிறார். அவரை நாம் துதிக்கும் போதும் கூட எம்மை அவருடைய பாதத்தில் நாங்கள் தாழ்த்தி எங்களால் ஒன்றுமே முடியாது என்ற நம் இயலாமையை ஒத்துக்கொண்டு எம்மை அவருடைய பாதத்தில் தாழ்த்த வேண்டும். நாம் துதித்து ஜெபிக்கும் சத்தத்திற்கு செவி மடுத்த தேவன் தனது குரலை நமக்கு தெரியப்படுத்துவார். அவரை நோக்கி பார்த்து, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கும் போது எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று நாம் ஜெபிக்கும் போது அவர் தமது வாக்குறுதியை எம் வாழ்க்கையில் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். சில நேரங்களில் கூட நாம் சோர்ந்து போய் ஜெபிக்க முடியாமல் இருக்கும் போது, எங்கள் காரியங்கள் ஒரு சரிவராத நேரங்களில் நாங்கள் நம்பிக்கை இழந்தவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் அந்த நேரத்தில் தான் நாங்கள் உண்மையாகவே வல்லமையாக ஜெபிக்க வேண்டும். எமக்கு அருகே நின்று எம்மை அறிந்து எம்மை விடுவிக்கும் தேவன் அவர். எரேமியா 33:3 படி, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று வாக்கு தந்த நம் தேவன். எவ்வளவு அதிகமாக நாங்கள் அவரை அன்பு கூறுகிறோமோ, அவருக்கு பயந்து நடக்கின்றோமோ, அவ்வளவுக்கு அதிகமாக நன்மைகளாலும் கிருபைகளாலும் எங்களை நடத்தும் தேவனாக இருக்கிறார். ஆகவே நம் வாழ்விலும் நம் தீமைகளை விட்டு விலகி சமாதானத்தோடு நாங்கள் நடக்கும் போது, நீதிமான்களாக நாம் அவரை நோக்கி கூப்பிடும் போதும் கர்த்தருமை எல்லா விதமான உபத்திரவங்களுக்கும் விடுவிக்கும் தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் இரக்கமும் ஒருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் நிறைந்த தேவனாக, எமக்கு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்யும் தேவனாக எங்களோடு இருக்கிறார். நாங்கள் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக எங்களுக்கு கிருபை செய்கிற தேவனவர் எங்களோடு வாசம் செய்கிறார். பரலோக தேவனை நாங்கள் துதித்து ஆராதித்து அவர் நாமத்தை உயர்த்தும் போதும் வார்த்தைகள் மூலம் எங்களோடு இடைப்படுகிறார். எத்தனையோ நன்மைகளை இம்மட்டும் எங்களுக்காக செய்த தேவனவர் நாங்கள் போகும்போதும் வரும்போதும் எங்களை பாதுகாத்து கிருபை அளித்து ஜீவனை தந்த தேவனவர். அவருடைய கரத்தின் பிடியில் எங்களை வைத்து நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அதிலும் எப்படியான ஒரு சூழ்நிலை கூடாக நாங்கள் கடந்து சென்று கொண்டிருந்தாலும் உயிரோடு இருப்பதும் சுகமாக வாழ்வதும் அவருடைய கிருபையாக இருக்கிறது. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த நாட்களை எமக்கு தந்து எங்களை ஆசீர்வதித்த தேவன் அவருடைய பாதத்தில் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் பெயர் பெயராக நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஆராதனை கூடாக கடந்து செல்லுவோம். ஒரு மனமாக அவரை ஆராதிப்போம். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்பான தகப்பனே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன்.
நீர் பரிசுத்தர், நீர் மகத்துவமானவர், நீர் சேனைகளின் கர்த்தர், நீர் இஸ்ரவேலின் ராஜன் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். வானாதி வானங்கள் போற்றும் தேவாதி தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். வானதூதர்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று இந்த நேரத்தில் துதித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் ஆண்டவரே, நாங்களும் உம்முடைய பாதத்தில் நின்று உம்மை துதிக்கிறோம். உம்முடைய கிருபையின் கண்கள் இந்த நேரத்தில் எங்களை காணுவதற்காக ஸ்தோத்திரம். கிருபையின் கரங்களால் எங்களை அணைத்துக் கொள்ளுகிறவரே, உம்முடைய கரத்தின் நிழலில் நீர் எங்களை வைத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் தேவனாகிய என் தேவன் நீர், என் தேவனுமாயிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆராதிக்கும் போதும் துதிக்கும் போதும் உம்மிடம் இருந்து எங்களுக்கு ஒத்தாசை வருவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்தமான சந்நிதியில் நின்று உம்மை துதிக்க வைப்பவரே, உமக்கு நன்றி. பரிசுத்த நிறைந்த உம்முடைய நாமம் எங்களுக்கு அடைக்கலம் தரும் நாமமாய், சகாயம் செய்யும் நாமமாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் நீர் உம்முடைய நாமத்தை எங்களுக்கு தந்த பாதுகாப்பிற்காக உமக்கு நன்றி ஐயா. நன்றி தகப்பனே. எங்களோடு ஜீவிக்கும் எங்கள் அன்பான தேவனே, நீர் கிருபை நிறைந்தவர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்தமான உம்முடைய கரவங்களுக்கு ஆதரவாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவனற்ற எங்கள் வாழ்க்கையில் ஜீவன் தர வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். இம்மானுவேலனே, நீர் எங்களோடு கூட இருக்கிறவர் அல்லவோ ஆண்டவரே. நீர் பரிசுத்தமான தேவன் என்றுமை பரிசுத்தர் என்று நாங்கள் அழைக்கிறோம் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர், நீர் மகத்துவமானவர், நீர் மேலானவர், நீர் எங்கள் வாழ்க்கைக்கு போதுமானவர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாமலும் பஞ்ச காலத்தில் திருப்தியாக்கும் தேவனுமாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஐயா. நீதிமான்களாக நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் எங்களுக்காக இறங்கி வரும் தேவன், எங்கள் பக்கமாய் எங்கள் சார்பில் செயலாற்றும் தேவன், உம்முடைய நிழலில் எங்களை மறைத்துக் கொள்ளுகிற தேவன், எங்கள் ஒவ்வொருவர் வழியிலும் நீர் பிரியமாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமான இரத்தத்தால் எங்களை கழுவி சுத்தமாக்குவதற்காக ஸ்தோத்திரம். தூய்மைப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். உமக்கு பிரியமானவர்களாக மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தின் பிடியில் நீர் எங்களை வைத்திருக்க வேணும். சத்துருவின் கரத்தின் பிடியில் எங்களை ஒப்பு கொடுத்து விடாதேயும் ஆண்டவரே. நீர் உம்முடைய கரத்தின் பிடியில் வைத்து எங்கள் ஆத்மாவை நேரிய பாதையில் நீர் நடத்துவதற்காக உமக்கு நன்றி. எங்கள் மனதின் வாஞ்சைகளை நிறைவேற்றும் எங்கள் தேவாதி தேவனே, எங்களால் முடியாத ஒவ்வொரு காரியங்களையும் நீர் எங்களுக்கு நிறைவேற்றி தரும் தேவனாக இருக்கிறீர் என்றும் விசுவாசிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் நம்புகிறோம். உம்முடைய கிருபைகள் எங்களை விட்டு விலகாமலும் உம்முடைய சமாதானம் நிலைபெயராமலும் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அதிகாலை நேரம் அப்பா உன் பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கிறேன். உன் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். கூக்குரல் கேட்பவரே, நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே, நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பா உன் பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கிறேன். உன் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். நினைவெல்லாம் அறிபவரே, நன்றி நன்றி ஐயா. நிம்மதி தருபவரே, நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பா உன் பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கிறேன். உன் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். ஸ்தோத்திரம் ஐயா. ஆவியான தேவனே, எங்கள் மத்தியில் நீர் அசைவாடிக் கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
உம்முடைய நாமத்தினால் நாங்கள் கூடியிருக்கிற எங்கள் மத்தியில் நீர் உயிருள்ள தேவனாகவும் உண்மையுள்ள தேவனாகவும் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியில் எழுந்தருளி வந்து இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பாவத்திலும் சாபத்திலும் இருந்த எங்களை பரிசுத்தமான இரத்தத்தால் கழுவினவரே உமக்கு நன்றி. உம்முடைய பிள்ளைகளாக எங்களை தாயின் கருவில் தெரிந்தெடுத்த தேவன் நீர். இன்னும் உம்முடைய பிள்ளையாக நீர் வழி நடத்தி கொண்டு வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை நம்ப பண்ணி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ஆத்மாவை நேரிய பாதையில் நீர் நடத்தி கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தினால் நாங்கள் பரிசுத்தமான இரத்தத்தால் உம்முடைய நாமத்தால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய பாதையில் எங்களை நடப்பதற்காகவே பாவத்திலும் சாபத்திலும் இருந்து எங்களை மீட்டெடுத்த தேவன் நீர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களுக்காக ஜீவனை தந்த எங்கள் ஜீவ நீரூற்று நீர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் நோய்களையும் துக்கங்களையும் பலவீனங்களையும் நீர் சிலுவையில் சுமந்த தேவன் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் விண்ணப்பங்களை செவி சாய்த்து கேட்கும் தேவன் நீர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். இளமை முதல் முதுவை வரை நீர் எங்கள் எதிர்காலமாயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் எதிர்காலங்களை நீர் திட்டமிட்டு ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் புகலிடமானவரே, எங்கள் கண்மலையானவரே, எங்கள் காப்பகம் நீராயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இருளை நீக்கி வெளிச்சம் தருந்த வாதி தேவன் நீர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். உயிரோடு எங்களை காக்க எங்கள் மேல் நோக்கமாயிருப்பவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் வியாதிகள் பலவீனங்களில் இருந்து நீர் எங்களை மீட்டெடுத்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய அன்பிற்காக நன்றி. உம்முடைய மகிமை எங்கள் மேல் இறங்குவதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய மகிமையினால் எங்களை நீர் முடி சூட்டி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை வழி நடத்தும் அதிசயமான ஆவியானவராய் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி. வனாந்திரமான பாதையிலும் வல்லமையுள்ள உம்முடைய கரமங்களை நடத்தி கொண்டு வருவதற்காக உமக்கு நன்றி. மரண பள்ளத்தாக்கில் நாங்கள் நடந்தாலும் எங்களை மீட்டெடுக்கும் உம்முடைய அன்பான கரங்களுக்காக உமக்கு நன்றி. வல்லமையின் கரங்களுக்காக உமக்கு நன்றி. நாங்கள் சோர்ந்து போய் நிற்கும் நேரங்கள் எல்லாம் எங்களை தாங்கி நடத்தும் உம்முடைய கரங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பாதங்கள் இடரும் போதெல்லாம் எங்களை நல்ல பாதைகளில் நடத்தும் தேவனாய், இதுதான் சரி என்ற பாதையில் எங்களை நடத்தும் தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். அதிசயமானவரே உம்மை துதிக்கிறேன். வல்லமையானவரே உம்மை துதிக்கிறேன். பராக்கிரமசாலியே உம்மை துதிக்கிறேன். பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவருமாகிய தூயாதி தூயவரே உம்மை போற்றுகிறேன். நீர் ஒருவராய் சாவாமை உடையவர் என்று, ஒருவராய் அதிசயமான காரியங்களை செய்பவர் என்று உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள ரத்தம் ஜெயம். அந்த பரிசுத்தமான கடைசி துளி ரத்தம், எங்களுக்காக சிந்தப்பட்ட அந்த பரிசுத்த ரத்தம் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் கழுவுவதற்காக ஸ்தோத்திரம். எங்களை தூய்மைப்படுத்தி தேவனுக்குரிய பிள்ளைகளாக எங்களை மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம். இன்னுமாய் நாங்கள் அவருடைய பாதையில் நடக்க தேவன் சித்தம் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறேன். நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறேன். நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறேன். வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்து விட்ட காரணத்தினார் சொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புக்களை. வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினார் சொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான்.
வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினார் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டே கடவுள் எனக்கு வாக்களித்ததை நீர் நிறைவேற்ற வல்லவர் என்று நிச்சயமாய் நம்பினதாலே நான் நம்பிக்கையில் வல்லவனானே. வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினார் பொல்லாத சாத்தானே சொல்லால விரட்டி விட்டேன். நன்றி ஆவியானவரே, எங்கள் மத்தியில் நீர் அசைவாடிக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களுக்குள் அசைவாடும் எங்கள் அன்பான தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் சரீரங்களில் நீர் அசைவாடிக் கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் எண்ணங்கள், சிந்தனை, சொல், செயல்கள் ஒவ்வொன்றிலும் நீர் அசைவாடிக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். தெளிந்த புத்தியை நீர் தந்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் உயிரினும் மேலான தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உயிரோடு உயிராக கலந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்குள் உலாவி வருபவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் சரீரங்களில் நீர் வாசம் செய்வதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் சரீரங்களை நீர் வாசம் செய்யும் ஆலயமாக தெரிந்தெடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் எண்ணங்கள், சிந்தனைகளில் அசவாடிக் கொண்டிருக்கும் எங்கள் ஆவியான தேவனே, நீர் தெளிந்த புத்தியை தந்தங்களை நடத்தி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீர் மகிமையின் ஆவியானவராய் எங்கள் மத்தியில் இறங்கினதற்காக ஸ்தோத்திரம். மகிமையும் மாட்சிமையும் நிறைந்த தேவாதி தேவன் நீரென்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் எண்ணங்கள், சிந்தனைகளில் அசைவாடுவதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களை ஆளும் பரிசுத்தராய் நீர் இருப்பதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன். விலையேற பெற்றவரே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நீர் விலையேற பெற்ற தேவன், நீர் மகத்துவமான தேவன், எங்கள் பேச்சிலும் மூச்சிலும் கலந்திருக்கும் ஆவியான தேவன் என்றுமே ஸ்தோத்தரிக்கிறேன். ரட்சிப்பின் சுசேஷத்தை எங்களுக்காக தந்து உமக்கென்று எங்களை முத்திர போட்ட தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு பணிந்து குனிந்து ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு பணிந்து குனிந்து ஆராதிக்கிறேன். முடிவில்லாத உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி. முடிவில்லாத உம்முடைய தயவிற்காக உமக்கு நன்றி. நீர் மனதுருகும் தேவநாயங்களோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி. சர்வ வல்லமை உள்ள தேவாதி தேவன் நீரென்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் அன்பிற்கு, எங்களை நீர் அன்பு செய்யும் அளவிற்கு நிகரில்லை ஆண்டவரே. அளவில்லாமல் எங்களை அன்பு செய்கிற தேவன், உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை தகப்பனே. நீர் இரக்கம் நிறைந்த தேவன் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் இரக்கம் நிறைந்த தேவன் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் இரக்கம் நிறைந்தவராய் இருக்கிறபடியால் ஒவ்வொரு புதிய நாட்களையும் நீர் எங்களுக்காக தருகிறீர். புதிய நாட்களிலும் புதிய கிருபைகளால் எங்களை வழி நடத்துகிறீர். ஒவ்வொரு நாளும் எங்கள் கரத்தை பிடித்து நீர் நடத்தி கொண்டு வருவதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய வாயில் இருந்து வந்த ஒவ்வொரு வசனத்தினாலும் நாங்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீர் ஜீவனை எங்களுக்காக தந்திருக்கிறீர். சுகபலத்தை தந்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களை நம்ப பண்ணின ஒவ்வொரு வசனங்களுக்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு வாக்குத்தத்த வசனங்களையும் நாங்கள் இறுக பிடித்து அந்த வசனங்களை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. என் தேவன் எனக்காக தந்த வசனம் இது என்று நாங்கள் நம்பி அந்த வார்த்தைகளை இறுக பிடிக்கும் போது அந்த வசனங்களால் நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி. உமக்குள் எங்களை திடப்படை செய்தவரே உமக்கு நன்றி. உம்முடைய பலம் எங்களோடு இருக்கிறது. உம்முடைய பலம் எங்களோடு இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வசனத்திற்காக நாங்கள் காத்திருக்கும் போது எங்களை திடப்படுத்தும் தேவன், எங்களை மறவாத தேவன், எங்களை கைவிடாத தேவன், அந்த வார்த்தைகள் மூலம் எங்களோடு பேசுகிற தேவன் ஆண்டவரே. நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கைகளை நிறைவேற்றி முடிக்கும் தேவன். வார்த்தைகள் மூலம் நீர் எங்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறீர். அந்த உடன்படிக்கையை நீர் எங்கள் மத்தியில், எங்கள் வாழ்க்கையில், எங்கள் குடும்பங்கள் மத்தியில், எங்கள் பிள்ளைகள் மத்தியில் நீர் நிறைவேற்றி முடிக்கும் தேவனாயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் உண்மையுள்ள தேவன் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் சொன்னதை செய்து முடிப்பவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களை நினைவில் வைத்திருக்கிறவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் எதிர்காலங்களை திட்டமிட்டு ஆசீர்வதிப்பவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நேரத்தில் பரலோக தேவனுடைய பாதபடியில் தலை சாய்த்து நிற்கும் இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி.
இந்த நேரத்தில் உம்முடைய பாதபடியில் தலை சாய்த்து நிற்கும் நாங்கள் பாக்கியம் பெற்ற நாங்கள் ஆண்டவரே. ஏனென்றால் உம்முடைய கிருபையின் கண்கள் எங்களை காணுகிறது. உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உள்ளங்கரங்களில் எங்களை வரைந்து வைத்திருப்பவரே, நீர் எங்களுக்காக தந்த ஒவ்வொரு வசனங்களும் எங்களுக்கு போதுமானது ஆண்டவரே. அந்த வசனங்களில் நீர் உயிருள்ள தேவனாக எங்களோடு பேசுகிறீர். நீர் எங்களுக்கு போதுமானவர். நீர் எங்கள் வாழ்க்கைக்கு போதுமானவர். நீர் எங்கள் ஜீவனுக்கு பலமானவர். உம்முடைய அன்பை மட்டுமே நாங்கள் நம்பி உம்முடைய பாதபடியில் வந்து நிற்கிறோம். கிருபையின் கண்களால் எங்களை காணுபவரே, எங்களை காத்துக்கொள்ளும் காவல் தெய்வம் நீராயிருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஐயா. உமக்கு நன்றி தகப்பனே. உம்மை நாடி தேடும் மனிதர் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். உந்தன் மேற்பில் நாட்டம் கொள்வோர் மன அமைதி இன்று பெறட்டும். மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே துதியும் கனமும் தூயோனே உமக்கே. என் பார்வை சிந்தையெல்லாம் நீர் காட்டும் பாதையில் தான் என் சொல்லும் செயலும் எல்லாம் உந்தன் சித்தம் செய்வதில்தான். மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே துதியும் கனமும் தூயோனே உமக்கே. உம்மை வருத்தும் வழியில் நடந்தால் என்னை திருத்த வேண்டும் தேவா. கருத்தோடு உமது வசனம் கற்று தந்து நடத்த வேண்டும். மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே துதியும் கனமும் தூயோனே உமக்கே. உந்தன் வேதம் எனது உணவு, நன்றி கீதம் இரவின் கனவு. உந்தன் பாதம் போதும் எனக்கு, அது தானே அணையா விளக்கு. மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே துதியும் கனவும் தூயோனே உமக்கே. துதியும் கனமும் மகிமையும் உமக்குரியது. துயாதி தூயவருக்கே துதியும் கனமும் மகிமையும் உமக்குரியது ஆண்டவரே. எங்கள் பலமும் புகலிடமும் நீராயிருக்கிறீர். உம்முடைய சமூகத்தில் இந்த நேரத்தில் வந்து நிற்கும் எங்களை நீர் உற்று நோக்கும் தேவனாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இரவும் பகலும் உம்முடைய வசனத்தை தியானிக்கும் எங்களுக்கு நீர் உயிர் தரும் தேவனாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மில் வேரூன்ற செய்த தேவன், உம்முடைய பரிசுத்தமான வார்த்தைகளில் எங்களை வேரூன்ற செய்த தேவன், அந்த வசனங்களை நாங்கள் நம்ப பண்ண செய்த தேவன். இதுவரையும் எங்களுக்கு உதவி செய்த எபினேசரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய பாதத்தில் நிற்பதற்காக எங்களை தாயின் கருவில் இருந்தே முன்குறித்த கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். வார்த்தைகளை அனுப்பி எங்களை அழிவுக்கு நீர் தப்புவித்த தேவன் ஆண்டவரே. நீர் வல்லமை உள்ளவர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் இரக்கம் உள்ளவர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் கைகளை திடப்படுத்தி கால்களை மான்கால்களைப் போல ஓடை செய்பவரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய நாமம் மகத்துவமானது என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். உன்னதமான நாமம் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். இணையில்லாத இந்த நாமத்தை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். சத்துரு நடுங்கும் அந்த நாமத்தை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். உன் அலங்கத்தில் சமாதானமும் உன் அரமனைக்குள் சுகமும் இருப்பதாக என்று சமாதானத்தின் கர்த்தராய் நீர் எங்களோடு இருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன்.
எங்கள் புகலிடமானவரே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எங்கள் அடைக்கலமானவரே உமக்கு நன்றி. எங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமானவரே உமக்கு நன்றி. எங்களை ஆளுகை செய்பவரே உமக்கு நன்றி. எங்களை கனப்படுத்தி மேன்மைப்படுத்துபவரே உமக்கு நன்றி. கண்மலையான எங்கள் தேவன் நீர் துதிக்கப்படுவீராக. ஆபத்தான நாட்கள் எல்லாம் எங்களுக்கு ஆதரவான தேவனாயிருக்கும் எங்கள் தேவன் நீர் துதிக்கப்படுவீராக. விசாலமான இடத்திற்கு எங்களை கொண்டு வந்து எங்களை தப்புவித்த தேவன் நீர் துதிக்கப்படுவீராக. உன்னதத்தில் இருந்து உம்முடைய கரத்தால் எங்கள் கரத்தை பிடித்து எங்களை பள்ளத்தாக்கில் இருந்து தூக்கி எடுத்த தேவன் நீர் துதிக்கப்படுவீராக. எங்கள் ரட்சிப்பின் தேவன் நீர் உயர்த்தப்படுவீராக. எதிரிகள் எல்லாம் சத்துருக்கள் எல்லாம் எங்களுக்கு எதிராக எழும்பும் போது எங்கள் ஆதரவாயிருக்கும் தேவனும் எங்களுக்கு இறங்கும் தேவனுமான எங்கள் தேவாதி தேவன் நீர் துதிக்கப்படுவீராக. உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி தகப்பனே. எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பவரே உமக்கு நன்றி. அதிசயமான காரியங்களை செய்பவரே, நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை எல்லாம் எங்களுக்காக செய்பவரே, முடியாத காரியங்களை எல்லாம் முடிய செய்யும் தேவனாக நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக நீர் குறித்த ஒவ்வொன்றையும் நிறைவேற்றி முடிக்கும் தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவாந்திர வழிய நீரூற்றாய் மாற்ற வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்குள் எங்களை மேன்மை பாராட்டை செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் கண்மலையும் என் கோட்டையும் நீராயிருந்து எனக்கு வழிகாட்டி என்ன நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்பி இருக்கிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொன்னவரே, உம்முடைய கிருபைகள் எந்த நேரத்திலும் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் உம்மை மட்டும் நம்பி இருக்கிறோம். உம்முடைய நாமத்தை மட்டும் நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் துயாதி தூயவர், நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீர் துதிக்கு பாத்திரர். துதியும் கனமும் மகிமையும் உமக்குரியது ஆண்டவரே. சர்வ வல்லமை உள்ள தேவாதி தேவனே, நீர் பரிசுத்தர் 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 என்றுமை போற்றுகிறோம். நீர் பரிசுத்தர் என்றுமை போற்றுகிறோம் ஆண்டவரே. உன்னதங்களில் வீற்றிருப்பவரே, நீர் பரிசுத்தர் என்றுமை போற்றுகிறோம் ஆண்டவரே. எங்கள் இதய கண்மலை ஆனவரே, நீர் பரிசுத்தர் என்றுமை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. எங்கள் வலது கரம் பிடித்து தாங்குகிறவரே, நீர் பரிசுத்தர் என்றுமை போற்றுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தின் படியும் விருப்பத்தின் படியும் எங்களை நடத்தி கொண்டு வருவதற்காக உம்மை பரிசுத்தர் என்று நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் வாழ்க்கைக்கு எங்கள் குடும்பங்களுக்கு நீர் அடைக்கலம் தரும் தேவனாய் இருப்பதற்காக உம்மை பரிசுத்தர் என்று போற்றுகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி தகப்பனே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எது உண்டு. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே ஏசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே ஏசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. இதய கண்மலை நீர்தானையா, உரிய பங்கம் நீர்தானையா. எப்போது மும்மோடு இருக்கின்றேன், வலக்கரம் பிடித்து தாங்குகிறீர். எப்போது மும்மோடு இருக்கின்றேன், வலக்கரம் பிடித்து தாங்குகிறீர். ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே ஏசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே ஏசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. உலகில் வாழும் நாட்களெல்லாம் உமது செயல்கள் சொல்லி மகிழ்வேன். உம்மைத்தான் அடைக்கலமாய் கொண்டுள்ளேன், உம்மையே நம்பின வாழ்ந்திருப்பேன். ஆசையெல்லாம்
நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. நன்றி ஆண்டவரே, எங்கள் தேவைகள் எல்லாம் நீராயிருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்கள் அடைக்கலமும் புகலிடமும் நீராயிருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்கள் நம்பிக்கை நீராயிருப்பதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் எங்கள் மேல் நீர் வைத்த கிருபைகள் என்று உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய தயவுள்ள கரங்கள் எங்கள் மேல் இருந்தபடியால், இரக்கத்தின் கரங்கள் எங்கள் மேல் இருந்தபடியால் நாங்கள் குடும்பத்தோடு சுகமாக வாழுகிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களை, எங்கள் இல்லங்களை நீர் வேலி அடைத்து காத்து கொண்டு வருவதற்காக உமக்கு நன்றி. ஏற்ற நேரத்தில் எங்களுக்கு கிருபை செய்யும் தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் தள்ளாடி நிற்கும் போது எங்களை தாங்கும் உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. எங்களை தேடி வந்து மீட்டது உம்முடைய கிருபை ஆண்டவரே. எங்களை பரிசுத்தமாக்கினது உம்முடைய கிருபை. உமக்காக நாங்கள் வாழுகிறதுக்கு நீர் சித்தம் கொண்டது உம்முடைய கிருபை. எங்கள் மீது நீர் வைத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய கரத்தின் நிழலில் எங்களை மறைத்து இதுவரையும் எங்களை காத்தவரே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்தமான ஆவியானவரை எங்களுக்காக நீர் தந்த தேவன், எங்களுக்காக 3ஆம் நாளில் உயிர்த்து வந்த தேவன். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. வாக்கு மாறாத தேவனாய் எங்களோடு இருந்து நீர் செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றும் பயங்கரமானவைகளாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் வியாதிகள் பலவீனங்களோடு இருப்பவர்களை உம்முடைய கரத்தில் தருகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் நீர் ஆரோக்கியம் தரும் தேவனாக இருப்பதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் நீர் சர்வாங்க சுகந்தரும் தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் நீர் நிரந்தரமான சுகம் தந்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் வல்லமையுள்ள பரிசுத்த நாமத்தில் பரிபூர்ண ஜீவன் மூலமாக எங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழிய செய்யும் தேவனாக நீர் இருப்பதற்காக உம்மை துதிக்கிறேன். இந்த நேரத்தில் மரண கட்டுக்கள், வியாதிகள், பலவீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் நிர்மூலமாக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். வியாதிகள், பலவீனங்கள் மறைவதற்காக ஸ்தோத்திரம். கரடுமுரடான பாதைகள் செம்மையாக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். பள்ளமான பாதைகள் நிரப்பப்படுவதற்காக ஸ்தோத்திரம். விலையேற பெற்றவரே, விலையேற பெற்ற தேவரே, பரிசுத்தமான உம்முடைய நாமத்தை முன்னிட்டு கேட்பதெல்லாம் நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொன்ன தேவனே, இந்த நேரத்தில் உம்முடைய கிருபையின் கண்கள் எங்களை காணுவதற்காக உமக்கு நன்றி. எங்களை ஆளும் பரிசுத்தராய் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்வதற்காக உமக்கு நன்றி. எங்கள் இல்லங்களை மூடிக்கொள்வதற்காக உமக்கு நன்றி. இடுக்கமான வழியில் இருந்து உன் பாதையை விசாலமாக்குவேன் என்று சொன்ன வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. மலைகளை அகற்றி வழி உண்டாக்குவேன் என்று சொன்ன வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. நாங்கள் தடுக்கி விழாதபடிக்கு, எங்கள் பாதங்கள் கல்லிரிடராதபடிக்கு தூதர்களை அனுப்பி நீர் காத்து கொண்டதற்காக, இனிமேலும் நீர் காத்து கொள்ள போவதற்காக உம்மை துதிக்கிறேன். உமக்கு நன்றி ஐயா. அதிசயமானவரே, அகிலத்தை ஆள்பவரே, எங்களை ஆளுகை செய்யும் ஆவியானவரே, உம்மை தேடுபவர்களுக்கு குறைவில்லை என்று சொன்னவரே, எங்கள் வாழ்க்கையில் நீர் ஜெயம் தரும் தேவனாக இருப்பதற்காக உமக்கு நன்றி. உம்மை நோக்கி பார்த்து ஜெபித்து ஜெயமெடுக்க வைப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை உயர்த்தி உயர்த்தி என்னுள்ள மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா, கரம் பிடித்து நடத்துகிறீர் காலமெல்லாம் சுமக்கின்றே. நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி
துள்ளுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா, கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீர், காயமெல்லாம் ஆற்றுகிறீர். நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி என்னுள்ள மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. இருப்பவரே, இருந்தவரே, காண்பவரே, என்னை காப்பவரே, நன்றி 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 நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைய நாளில் உம்முடைய பாதத்தில் நின்று உம்மை ஆராதிக்கவும் துதிக்கவும் நீர் செய்த கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமீன் ஆமீன். வேத வார்த்தையோடு துதிகளோடு ஜெபங்களோடு பாடல்களோடு வழிநடத்தி ஆசீர்வதித்த உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே உடனும் கூட இந்த வழிநடத்துவாராக. சந்ததி சந்ததியாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தர் தந்த தாளந்துகளை கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்துமாதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். சங்கமம் வானொலியின் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும், வானொலி டீம் சார்பிலும், பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் திரும்பவுமாக நாளைய நாளிலே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளஸ் யூ. ஆமென் ஆமென் ஆமென். நன்றி நன்றி பிரதர். காட் பிளஸ் யூ. ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழிய சகோதரி ஜான்சி ஆண்டன் அவர்கள் லண்டன் யுக்கையிலிருந்து இணைந்து பாடல்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, ஜெபங்களுக்கூடாக வழிநடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. வாழ்த்துவோம்,